திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக தினமும் காலை 5:20க்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே பன்னிரு திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வாக 3ஆம் திருமுறையை சிந்தித்து வருகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை வழி நடத்துவதற்காக சென்னை சிவத்திரு சிவனகம் அருளரச ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நிலையிலும். ஐயா வாங்க ஐயா. சிவாய நம. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இது திருப்பள்ளி வச்சியா ஐயா? எத்தனாவது பாடல்? பாடுங்க. 3வது பாட்டு ஐயா. பாடுறையா, பாடுங்கம்மா. கூவின பூங்கோயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனச்செறிகள் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பன்னிரு திருமுறை அருளாளர்கள் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் தழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி திருமாளிகை தேவர் திருவடி போற்றி சேந்தனார் செம்பதுமச் சேவடி போற்றி கருவூர் தேவர் கழவினை போற்றி பூந்துருத்தி நம்பிகாட நம்பி கழல் போற்றி கண்டராதித்தர் கழலடி போற்றி வேணாட்டடிகள் விரைகள் போற்றி திருவாலி அமுதனார் திருவடி போற்றி புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி திருவால வாயுடையார் நிழற்றால் போற்றி காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி சேரமான் பெருமாள் சேவடி போற்றி நக்கீர தேவர் நற்றால் போற்றி கல்லாட தேவர் கழலடி போற்றி கபில தேவநாயனார் கழலினை போற்றி பரண தேவநாயனார் பொற்றால் போற்றி இளம்பெரு மானடிகள் இணைத்தாள் போற்றி அதிராவடிகள் அருங்கழல் போற்றி பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ரொம்ப நன்றிமா. காலங்காத்தால திருப்பள்ளி வச்சு பாடி இது பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கு.
நல்லா ஃபாலோ பண்ணி அதை கரெக்டா எடுத்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க காலையில. வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா பாடுற போது அதே பார்த்துட்டு இருப்பேங்க ஐயா, புக்கை டெய்லி வச்சுக்கிட்டு. அதான் நான் வாட்ஸ்அப் பண்ற செய்தியெல்லாம் வச்சு பார்த்து பண்ணிருக்கீங்க. வாழ்க வாழ்க. அடுத்து நோட்டை வச்சு எழுதி வச்சுக்குவேன். சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. எழுதும் முறை அல்லவா, எழுதி படிச்சாதான் அதுக்கு பலன் அதிகம். வாழ்க. பெரியவர்களே, நம்முடைய திருமுறை தமிழோசையிலே இன்றைக்கு 92வது நாளாக 3ஆம் திருமுறையிலே 10வது பதிகமாக திரு ராமேஸ்வரம் பகற்பன் 9 என்று சொல்லி காந்தார பஞ்சமம். நாழிகை 25லிருந்து 27 நாழிகை. நேரம் பகல் 3:36 4:48 வரைக்கும். ராகம் கேதாரகள் சொல்லுவாங்க. இது பாண்டி நாட்டு தலம் 8ஆக ராமநாதபுரம் கடற்கரையில இருக்கிற ராமேஸ்வரம் என்ற தலம். இந்தியாவில் அனைவராலும் போற்றப்படுகிற தலம். காசி ராமேஸ்வரம்னு சொல்லுவாங்க. காசி முதல் ராமேஸ்வரம் வரை தலையாத்திரை செய்வது நம்முடைய இந்திய மரபு என்று சொல்லி, அதுல இங்கே ஞானசம்பந்த பெருமான் பாடிய அந்த அலைவளர் தன்மதி என்ற பதிகத்துக்கு சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் 889. நன்றிங்க. ராமேஸ்வரம் பதியை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை 889. ஐயா சேதிவின் கட்சங்கன் மாளுங்க ஐயா. ஆமா, சேதுவின் கட்சங்கன் மாள் பூசை செய்த சிவபெருமான் தன்னை பாடி பணிந்து போன்று காதலுடன் அந்நகரில் இனிது மேவி கண்ணுதலான் திருத்தொண்ட நாற்கே எல்லாம் கோதில் புகழ் பாண்டி மாதேவி யார்மை குலச்சிறையார் குறைவறுத்து போற்றி செல்ல நாதர் தமை நாள்தோறும் வணங்கி ஏத்தி நளிர்வேலை கரையில் நயந்திருந்தாரன்றே. நன்றிங்கய்யா. ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பாண்டி நாட்டு பயணத்துல நம்ம நின்ற சீர் நெடுமாறனையும் மங்கையர்க்கரசியாரையும் குலச்சிறையாரையும் உடன் வைத்து கொண்டு சேதுவின் கண் ராமன் பூசித்த அந்த ராமேஸ்வரத்தை வழிபட்டு அங்கே தங்கியிருந்து பாடிய பாடல் என்று சேக்கிழார் பெருமான் இங்கே அறிமுகப்படுத்துகிறார். வாழ்க வாழ்க. அலைவள தன்மதியோடையலே அடக்கி ஊமை மூளை வளர்மாக முயங்க வல்லவ முதல்வன் முனி இலைவள தாழைகள் விம்மு காணல் ராமேச்சுரம் தலைவளர் கோல நன்மாலையந்தானிருந்தாட்சியே தலைவளர் கோலனன் மாலையன் தானிருந்தாட்சியே. பெருமான் தலையிலே தலைமாலை அணிந்து நமக்கு அருள் செய்கிறான், காட்சி தருகிறான் என்று அருளிய பாடல். வாழ்க வாழ்க. 2 சாம்பசிவயா அப்படி தேவியை வவ்விய தென்னிலங்கை தேச மாமுகன் பூவியலும் முடி போன்றுவிட்ட பலி போயர ஏவியலும் சிலை அண்ணல் செய்த வீராமேச்சுரம் மேவிய சிந்தையினார்கள் தம்மேல் வினை வீடுமே. நன்றிங்க. தேவியை வவ்விய தென்னிலங்கை தசமுகன். தேவி என்பது இங்க சீதாதேவியை குறிக்கும். அந்த சீதாதேவியை என்ன பண்ணா, ராவணன் தூக்கி கொண்டு போயிட்டான்னு ராமாயண வரலாறு. அந்த தசமுகனுடைய வீரத்தை அழித்த சிறப்புடையவன் ராமன். அந்த ராமனுக்கு அந்த வீரத்தை தந்த பெருமாள் ராமேஸ்வரத்து ராமநாதன். ஏன்னா ராமநாதரை வழிபட்டு கொண்டுதான் அவர் அங்க இலங்கையில போய் அந்த சீதையை மீட்டு வந்தார்னு வரலாறு. அந்த செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மானன நோக்கிய வட்டமால் படிங்க.
மானன நோக்கியை தேவி தன்னையொரு பாயையால் காணதில் வவ்விய காரர கண்ணுயிர் சேற்றவன் ஈனமிலா புகழ் அண்ணல் செய்த விராமேச்சுரம் ஞானமும் நன்பொருளாகி நின்றதொரு நன்மையே ஞானமும் நன்பொருளாகி நின்றதொரு நன்மையே. சிவாய நம. இங்கே அதே செய்தியை சொல்றார். மானன நோக்கிய தேவி என்பது இந்த சீதா தேவியை, அந்த சீதா தேவியை மாயையால் கவர்ந்த அரக்கன் ஆகிய ராவணனை செற்ற ராமநாத பெருமானை வழிபட்டு கொண்டு போய் அந்த செயலை செய்தார் என்று சொல்லி அதை உணர்ந்தால் ஞானமும் நன்பொருளாகி நின்றதொரு நன்மையே. அப்ப எந்த செயலை செய்தாலும் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இறைவன் அருளாலே செய்ய வேண்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று ராமாயணம் மிகப்பெரிய காதை. ராமன் எல்லா வீர செயலாம் செய்தான்னா கூட அந்த வீரத்தை அவனுக்கு தந்தது ராமநாத பெருமானாகிய ராமேஸ்வரத்து ஈசன் தான் என்பதை ஞானசம்பந்த பெருமான் இங்கே நமக்கு சொல்லி அதை உணர்வதுதான் நல்ல ஞானமாகிய நன்பொருள். ஞானமும் நன்பொருள் ஆகி நின்றது நன்மையே. ராமாயணத்தின் பலன் என்ன? ராமநாதர் வழிபட்டு அவன் ராவணனை வென்றான் என்ற செய்திதான். அந்த செய்தியை ஞானமாகவும் நன்பொருளாகவும் நமக்கு அறிவுறுத்துகிறார். யாரு? நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க. உரை உணராதவன். பரமேஸ்வரி அம்மா படிங்க. சிவாய நம ஐயா. உரை உணராதவன் காமம் என்னும் ஒரு வேட்கையான் வரை பொறு தோளிர செற்றவில்லி மகிழ்ந்து எத்திய வரை பொறு தோளிர செற்றவில்லி மகிழ்ந்து ஏத்திய விரை மருவும் கடல் ஓதம் மல்கும் ராமேஸ்வரத்து அரையரவு ஆட நின்று ஆடல் பேணும் அம்மா நல்லனே. அரைவரவு ஆட நின்று ஆடல் பேணும் அம்மான் அல்லனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. தம்பி உள்ளான் படைக்கு அஞ்சான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழி ராமனுக்கு லட்சுமணன் மாதிரி இந்த ராவணனுக்கு ஒரு தம்பி இருந்தான். அவன் பேர் கும்பகர்ணன்னு பேரு. அவன் சொன்னான், இன்னொருத்த மனைவி மேல ஆசைப்படக்கூடாதுப்பா, நீ அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொன்னான் அந்த கும்பகர்ணன். அந்த சொல் பேச்ச ராவணன் கேட்கல. கும்பகர்ணன் சொல் பேச்ச ராவணன் கேட்காதனால அந்த செய்தியை சொல்ற நம்முடைய ஞானசம்பந்த பெருமான், உரை உணராதவன் காமமென்னும் உருவேட்கையால் வரை பொறு தோளிர செற்றவில்லி. என்ன பண்ணா? அவன் தம்பி சொல்ல கேட்காம என்ன பண்ணிட்டான்? இவன் போய் காம ஆசையினாலே சீதாதேவி வச்சுக்கிட்டு வந்துட்டான். அவனை செற்றவன் ராமன். அந்த செற்ற ராமன் மகிழ்ந்து வழிபட்ட லிங்கம் ராமலிங்கம். அந்த ராமலிங்கத்தை அங்க ராமநாதன் சொல்றது நம்முடைய மரபா இருக்கிறது. அதனால ராமாயண படைகள் இந்த செய்தியெல்லாம் சொல்றதே இல்லை. ராமனை பத்தி பேசுறாங்களே தவிர ராமநாதரை பத்தியோ ராமலிங்கத்தை பேசல. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் அதை நமக்கு நினைவூட்டுகிறார அமைந்த பதிகம் இது. வாழ்க வாழ்க. ஊனுடை வெண்தலை. அஞ்சாவது. சங்கர் ஐயா படிங்க. சங்கர். சிற்றம்பலம் செல்லையம்பலம் பொன்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊருடை வெண்டலை கையிலேந்தி பல ஊர்தோறும் வீருடை மங்கைய ஐயம் பெய வீர வளர்ந்தோர் ஏருடை வெல் கோடி
எந்த நீர் ராமேஸ்வரம் பேருடையான் பெயர் ஏத்து மாந்தர்த்தினி பேருமே பேருடையான் பெயர் ஏத்து மாந்தர்த்தினி பேருமே. இதுவரை 4 பாட்டுல தேவி தேவி சீதாதேவியை பற்றி பேசுவார். இங்கே வீருடை மங்கையர் பெய்யில் பெய்ய விரலார்ந்த தேவர் என்று இந்த இடத்திலே ராமநாதனுடைய அந்த பாகமாக உடைய மலைவளர் காதலியாகிய பெருமாட்டியை பற்றி பேசுகிறார். அதனால இங்க வீருடை மங்கை என்பது அந்த மலைவளர் காதலியை குறிக்கும். சிவத்தை வணங்குகிற போது சக்தியை மறவாமல் வணங்க வேண்டும் என்ற அடையாளத்தோடு அந்த விரல் மங்கைய வீருடை மங்கையும் ஐயம் பெய்ய இறந்ததோர் என்று மலைவளர் காதலியை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு அணையலை சூழ். அடியேன் படிக்கிறையா? படிங்க படிங்க படிங்க. அணையலை சூழ்கடல் அன்றடைத்து வழி செய்தவன் பனையிலங்கும் முடி பத்திருத்த பழி போக்கிய இணையிலியென்றும் இருந்த கோயில் ராமேஸ்வரம் துணையிலி தூமல பாதம் ஏத்த துயர் நீங்குமே. துணையிலை தூமலர் பாதம் ஏத்த துயர் நீங்குமே. அலையணை கடல் அன்று அடைத்தவன் வழி செய்தவன் என்று அந்த ராவணன் என்ன பண்ணான்? கடல் வழியா தூக்கிட்டு போயிட்டான். ஆனால் அந்த அந்த பெருமான் அந்த சீதையை மீட்பதற்காக என்ன பண்ணாங்க? அந்த சேது பந்தனம் சமைத்தார்கள்னு சொல்லுவாங்க. அந்த பனையிலங்கும் முடிபத்திர பழி போக்கிய இணையிலி யாக இருந்தவன், அதற்கு துணை செய்தவன் இங்கு இருக்கிற ராமேஸ்வர பெருமான். அந்த ராமேஸ்வர பெருமானுடைய துணையிலே தாமரையை தொழுதேத்த நம்முடைய துயர் போகும் என்று ராமன் உயர்ந்தவன் தான். ஆனால் அவன் மனிதர்களிலே உயர்ந்தவன். ஆனால் இறைவன் என்று சொல்கிற போது அது ராமேஸ்வரத்து ராமலிங்கம் தான் என்று ஞானசம்பந்த பெருமான் ராமாயணத்தை நினைவுபடுத்துற மாதிரி ராமேஸ்வரத்து பெருமானை நினைவுபடுத்துகிறார். பல பேர் அது சொல்றதே இல்லை. அவர் இது ராவணன் எழுத்த பாவம் தீர சிவனை வழிபட்டான்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து போ சொல்லவே ராமேஸ்வரத்துல இருந்தே அவர் ராமலிங்கத்தை பெருமானை வழிபட்டு கொண்டு போய் தான் ராவனிடத்துல போர் செய்தார். அந்த போருக்கான வீரத்தை தந்தவன் அவன்தான். அந்த அவனை வென்று வந்த போது அதற்கு நன்றி சொல்வதற்காக பெருமானை வழிபட்டார் என்று சொல்கிற செய்திதான் இங்கே அவன் பழிபோக்கிய இணையிலி என்று சொல்றாரு. அதாவது அவனை கொன்ற பாவம் தீர வழிபட்ட இடம் என்றும் சொல்றது. அது வழிபோக்கிய என்பது பெருமானுடைய உதவியினாலே அந்த செயலை செய்தான். அதனாலே பெருமானுக்கு நன்றி சொன்னான். நன்றி சொன்னா பழி தானா போகும் என்பதுதான் செய்தி. வாழ்க வாழ்க. சனி புதன் ஞாயிறு. சனி புதன் ஞாயிறு வெள்ளி திங்கள் பல தீயன முனைவது செய்து உகந்தனை வென்ற அவ்வினை மூடிட இனி அருள் நல்கிடு என்றண்ணல் செய்த ராமேசுரம் பனிமதி சூடி நின்றாடவல்ல பரமேட்டி பனிமதி சூடி நின்றாடவல்ல பரமேட்டியே. திருச்சிற்றம்பலம். நன்றி. ஆக சனி புதன் ஞாயிறு வெள்ளி திங்கள்னு சொல்லி இந்த கோள்கள் எல்லாம் கெடுதல் செய்கின்றன என்று சொல்வார்கள் இல்லையா? அதை கேட்டு என்ன பண்ணா ராவணன் தன்னுடைய பராக்கிரமத்தால அந்த கோள்களை எல்லாம் சிறை வைத்தானாம். அந்த கோள்களை சிறை மீட்க வேண்டும் என்பதற்காக போரிட்டார் என்று ஒரு கதை சொல்லுவாங்க. அதனால அந்த பெருமான்கள் எல்லாம் அந்த அவைகளெல்லாம் ஏவல் தெய்வங்கள். பெருமான் தான் காவல் தெய்வம். அதனால ராமன் அந்த அவைகளெல்லாம் ராவணன் அதையெல்லாம் சிறை செய்தான். ஆனால் இறைவன்
அந்த ஏவல் தெய்வம் மூலமாக நமக்கு நன்மை செய்வான். ஆனால் இனியருள் நல்கிடென்று யாரை ஏத்தணும்? அந்த கோள்களை ஏத்த வேண்டிய சனி பகவான் போய் சனி பகவானை போற்றி புத பகவானை போற்றின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனியருள் நல்கிடென்று அண்ணல் செய்த ராமேஸ்வரம், ராமேஸ்வர பெருமானை வேண்டினால் அந்த கோள்கள் நமக்கு நல்லனவாக அமையும். இந்த செய்தியை தான் நம்ம ஞான சம்பந்த பெருமான் இது திருமறை காட்டிலையும் பண்ணார். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. சிவனடியார்களுக்கான கோள்லாம் தானாக நல்லவையாக அமையும். பெருமான் காவல் தெய்வம், அவனை வழிபட்டால் ஏவல் தெய்வம், அவனுடைய ஏவலாலே நமக்கு நன்மை செய்யும் என்ற வகையில பனிமதி சூடி நின்று ஆடவல்ல பெருமான். சந்திரன் எப்படி பெருமானை சரணடைந்தானோ அப்படி நாமும் பெருமானை சரணடைந்தால் இந்த தேவதைகள் எல்லாம் வழிபட வேண்டியதில்லை. தெய்வ வழிபாடு நமக்கு நல்லனவாக அமையும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பெருவரை அன்று எடுத்த 8வது பிரேமாமா அப்படி வாயனமங்கையா. திருச்சிற்றம்பலம். பெருவரை என்றெடுத்து ஏந்தினாண்டன் பெயர் சாய் கெடு அருவரையால் அடர்த்து அன்று நல்கி அயன் மாலை மாலெனும் இருவரு நாடி நின்று ஏத்து கோயில் ராமேஸ்வரத்து ஒருவனமே பலவாகி நின்ற ஒரு வண்ணமே, ஒருவனவே பலவாகி நின்றதொரு வண்ணமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பெருமான் ஏகன் அநேகனாக இருப்பான். ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்கன மணிவாசக பெருமான் பாடுவார். அந்த ஏகன் அநேகரைத்தான் ஒருவன் பலவாகி நின்ற வண்ணம் என்று ராமேஸ்வர பெருமானை ஞான சம்பந்தர் பாடுகிறார். வாழ்க வாழ்க. சாக்கிய சமன். உமாமா படிங்க. உமாமா உமாமா படிங்க. உமா சாக்கியர்வன் சமன் சமன் கையர் நெய்யில் தடுமாற்றாதார் வாக்கு இயலும் உரை பற்றிட்டு மதி உண்மையால் ஏக்கு இயலும் சிலை அண்ணல் செய்த ராமேஸ்வரம் ஆக்கிய செல்வலை ஏத்தி வாழ்மின் அருளாகவே ஏக்கு இயலும் சிலை அண்ணல் செய்த ராமேஸ்வரம் ஆக்கிய செல்வனை ஏத்தி வாழ்மின் அருளாகவே. வாக்கியலும் உறைவிட்டு மதி உண்மையால் ஏக்கியலும் சிலை அண்ணல் செய்த ராமேஸ்வரம். பெருமானை ஒன்று இருந்து நினைமின்கள் என்று சொல்லி அந்த ஒருமைப்பாட்டினாலே உண்மையால் சிலை அண்ணலாகிய ராமர் அந்த கோயிலை செய்தார். அதனால உண்மை என்பது மனதை ஒன்றுபட்டு நிற்றல். அந்த ஒன்றுபட்ட மனத்தோடு அந்த சிலை அண்ணலாகிய ராமர் செய்த கோயிலாகிய ராமேஸ்வரம் அந்த பெருமானை ஏத்தி வாழ்த்த நமக்கு அருள் தானாக வரும் என்று ஞான சம்பந்த பெருமான் பாடுகிற பாடல். வாழ்க வாழ்க. பகலவன் மீதியங்காமை. கார்த்திகேயன் ஐயா படிங்க. கார்த்திகேயன். பகலவன் மீதியங்காமை காத்த பதியோந்தனை இகழிவித்தவன் ஏத்தும் கோயில் இராமேச்சூரம் புகழியுள் ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் புந்தியால் அகலிடமெங்கும் நின்றேத்த வல்லார்கில்லை அல்லலே. அகலிடமெங்கும் நின்றேத்த வல்லார்கில்லை அல்லலே. திருச்சிற்றம். நன்றிங்க. ஆணவம் என்பது யான் எனது என்ற செருக்குன்னு சொல்லுவார்கள். அதை சேர்க்க நம்ம திருவள்ளுவர் நாயனார் பாடுகிற போது யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகம்னு சொல்லுவார் நம்முடைய திருவள்ளுவர். அதனால ராவணனுக்கு யான் என்ற செருக்கம் இருந்ததாம், எனது என்ற செருக்கம் இருந்தாம். எப்படி இருந்ததுன்னு கேட்கிற போது சொல்லுவாங்க, யான் என்ற செருக்கனது நான் வான ஊர்தில மேல போறேன், எனக்கு இடையில இருக்கிற கைலாய மலைய
அகற்றிட்டு தான் போவேன்னு அந்த யான் என்ற செருக்கினாலே அந்த கைலாய மலையை அசைத்து பார்த்தான். அதே மாதிரி அவனுக்கு எனது என்ற செருக்கு இருந்ததாம். அந்த எனது என்ற செருக்கினால என்ன பண்ண, அந்த கோள்களை எல்லாம் அடக்கி ஆண்டு சூரிய பகவான் தன்னுடைய நிலத்துல படக்கூடாதுன்றதுக்காக அதை தடுத்தானாம். பகலவன் மீது இயங்காமை இயங்கா மீது அங்கு பகலவன் மீது இயங்காமைக்காக நின்ற பதியோன். சூரிய பகவான் இலங்கை மேல போகக்கூடாதுன்னு உத்தரவு போடானா. எப்படி அது எனது என்னுடைய நாடு, என்னுடைய நாட்டுல எனக்கு மேல ஒருத்தன் மேல போலாமா, போகக்கூடாது அப்படின்னு உத்தரவு போடானா. அந்த ராவணனை செற்றவன் ராமன் என்ற பெருமான். அந்த ராமபிரான் செய்த கோயில் தான் இந்த ராமேஸ்வரம் என்று அந்த செய்திய அந்த ஆணவத்தின் இரண்டாவது எனது என்ற செருக்குக்கு அடையாளமாக அவன் பகலவனையே ஆணையிட்டான் என்ற செய்திய நம்முடைய ஞான சம்பந்தம் தான் சொல்றாரு. இந்த செய்தி வேற யாரும் சொல்ல. கைலை மலையை பெயர்த்தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா சூரிய பகவானையே வானான்னு சொல்லி எடை போட்டார். அதனால அந்த செருக்கு யான் என்ற செருக்கு வந்தான். இது எனது என்ற செருக்கினாலே வந்தது. அப்ப எனது என்பது என்னுடைய நாடு, என்னுடைய பூமி. இது மேல போய் சூரிய பகவான் போற, எனக்கு மேல ஒருத்தர் இருக்கலாமா, இருக்கக்கூடாதுன்னு அந்த சூரிய பகவான் போடப்பட்டான். அந்த செய்திய நம்ம ஞான சம்பந்த பெறுவாங்க. அப்ப எப்படியெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் சிந்தித்திருக்க தெரிகிறது. வாழ்க வாழ்க வாழ்க. ராமேஸ்வரத்தை பத்தி செய்தி என்னைக்கு ஞான சம்பந்தமா பலவிதமா பார்த்தோம். வாழ்க. அடுத்து 11வது பதிகம் திருப்புனவாயில் காந்தார பஞ்சமம் பகற்பன் 9ஆக நாழிகை 25லிருந்து 27 நாழிகைக்குள்ள பகல் 3:36 4:48 கேதார ஒளிய பாடத்தக்கது. இது இந்த புறப்புனவாயில் பாண்டி நாட்டின் 7வது தலமாக அறந்தாங்கி அதிலிருந்து ஆவுடையார் திருப்பரந்துரைக்கு போற வழியில இருக்குதுன்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற பெருமான் பழம்பதி நாரர் என்றும் பெருமான் பெரிய நாயகி என்று சொல்வார்கள். இதற்கான பெரிய புராண பாடல் 891. நன்றிங்க. திரு புனவாயில் பதியை இடம் சுட்டி சேக்கிலார் பெருமான் பாடிய பெரிய புராண பாடல் வரிசையின் 891. திருச்சிற்றம்பலம். அப்பதியை தொழுது வட திசை மேல் செல்வார் அங்கை அனல் தரித்த பிரான் அமரும் கோயில் புக்கிரஞ்சி பழபதியும் தொழுது போற்றி புணரி பொரு தலை கரைவாய் ஒடிய போந்தே செப்பரிய புகழ் திருவாடானை சேர்ந்து செந்தமிழ் மாலைகள் சாத்தி சிவனார் மன்னும் ஒப்பரிய புனவாயில் போற்றி செய்து வணங்கினார் உலகுய ஞானம் உண்டார். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. ஞான சம்பந்த பெருமான் ராமேஸ்வரத்திலே தங்கியிருந்து அந்த பெருமானை அப்பது என்பது இங்க ராமேஸ்வரத்தை குறிக்கும். அந்த ராமேஸ்வரத்தை வழிபட்டு கொண்டு வடக்கே பயணிக்கிறார். அப்படி வடக்கே பயணிக்கிற போது அவர் திரு ஆடானை என்ற தலத்தை வழிபட்டு கொண்டு அதுக்கப்புறம் சிவனார் மன்னும் ஒப்பரிய புனவாயில் என்ற இந்த தலத்தை தரிசித்து அந்த பெருமானை வணங்கினார். யார் அவரு? உலகம் உய்ய ஞானம் உண்டார். உலகு உய்வதற்காக ஞானம் உண்ட பெருமான் இங்கே புனவாயிலை வழிபட்டார். அது ஒப்பரிய புனவாயில் என்று சேக்கிழார் பெருமான் எடுத்து காட்டுகிறார். வாழ்க. மென்னியல் செஞ்சடை வெண்பிறையன் விரி நூலினன் பன்னிய நான்மறை பாடி ஆடி பல ஊர்கள் போய் அன்னமென் அடையாளோடும் அமருமிடம் பொன்னை நன்மாமலர் பொன்னுதிர்க்கும் புனவாயிலே பொன்னை நன்மாமலர் பொன்னுதிர்க்கும் புனவாயிலே. புனவாயில் என்பது பொன்னை மலர்கள் அதிகமாக பூத்து இருக்கிற இடம். அது அந்த பொன்னை மலர் எப்படிதான் பொன்னை உதிர்க்கிற மாதிரி இருக்குது. அதனால பொன்னை மலர்ல பொன் உதிர்த்ததுனாலே அதற்கு புனவாயில் என்ற தலத்தினுடைய காரண பெயரை சொல்கிற மாதிரி இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. விண்டவர் தம்புரம். திலகவதி அம்மா படிங்க. திலகவதி. சிவாய நம்ம ஐயா. அடியார் அனைத்து அடியார் பெருமக்கள் வணக்கம்.
விண்டவர் தம்முற மூன்றெருது விடையேறி போய் விண்டவர் தம்புற மூன்றெருத்து விடையேறி போய் வண்டமங்கும் குழல் மங்கையாடும் மகிழ்ந்தானிடம் கண்டலும் ஞாழலும் நின்று பெருங்கடல் காணல் வாய் சுண்டரிகம் மலர் பொய்கை சூழ்ந்த புனவாயிலே புண்டரிகம் மலர் பொய்கை சூழ்ந்த புனவாயிலே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க. புண்டரிகம் என்பது தாமரைன்னு சொல்லுவாங்க. அந்த தாமரை குளம் இருக்கிற இடமா. புண்டரீகம் மலரு பொய்கை சூழ்ந்த புனவாயிலே, தாமரை நிறைந்த குளத்தை உடைய புனவாயில் என்று சொல்கிறார். முதல்ல பொன்னை மலர் சொன்னார், இங்க தாமரை மலரை சொன்னார். வாழ்க. விடை உடை அண்ணன் வெள்கொடி. முனுசாமி ஐயா படி. விடை உடை வெள்கொடி ஏந்தி நானும் விரற்பாரிடம் படைபட ஆடிய வேடத்தானும் புனவாயிலில் விடையுடை வெள்கொடி ஏந்தி நானும் விரற்பாரிடம் படைபட ஆடிய வேடத்தானும் புனவாயிலில் தொடை நவில் கொண்ட இந்த நானும் தொடபெண்மழு படைவல நேந்திய பால் நெய்யாடும் பரமனந்தே தொடை நவில் கொண்ட இந்த நானும் தொடபெண்மழு படைவல நேந்திய பால் நெய்யாடும் பரமனந்தே. நம்ம அனைத்து அடியார் பெருமக்கள் முதல் பாட்டுல பொன்னை மலர் சொன்னார், இரண்டாவது புண்டரிக தாமரை மலரை சொன்னார். இங்க மூன்றாவது பாட்டுல கொன்றை மலரை சொல்லி தொடைனவில் கொன்றை தாரினான் என்று சொல்கிறார். வாழ்க. சங்கவெண் தோடு. லலிதாமா படிக்குமா? ஐயாவும் சேர்ந்து படி. ஐயா எந்த பாட்டு ஐயா? நாலாவது பாட்டுமா. நீங்க நாலாவது பாட்டு படிங்க, ஐயா வந்து அஞ்சாவது பாட்டு படிக்கலாம். சங்கவெண் தோடனி காதினானும் சட தாழவே அங்கையிலங்கு அழல் ஏந்தினானும் அழகாகவே பொங்கரவம் மணி மார்பினனோ பூனவாயிலில் பைங்கன் வெல்வேற்றனாகி நின்ற பரமேட்டியே பைங்கன் வெல்வேற்றனலாகி நின்ற பரமேட்டியே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. சங்கவெண் தோடு அணிந்து தோடாகி, தோடு வந்து பெண்மைக்குரியது. அதனால சக்தியை, அந்த சக்தியாகிய இங்கே திருப்புனவாயிலுக்கு அம்மை பெரிய நாயகை நினைவுபடுத்துகிற ஞானசம்பந்த பெருமான். அடுத்து அங்கையில் கடல் ஏந்தினானும் என்று, கடல் என்று பெண் ஆண்மைக்குரியது. அந்த கடலுக்கு அந்த பழம்பதிநாதரை நினைவுபடுத்துகிறார். பெருமான் அம்மையப்பராக பழம்பதிநாதராக பெரிய நாயகர் இருப்பதற்கு தோடு குழை இரண்டையும் ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து கலிபடு தன்கடல். சிவாயனமையா. சிற்றம்பலம். காவிபடு தன்கடல் நஞ்சமுண்ட கரை கண்டனும் புளியதன் பாம்பரை சுற்றி நானும் புனவாயிலில் ஒளி தரு தன் புனலோடு இருக்கும் மதமத்தமும் மேடி தரு வெண்பிரை சூடி நின்ற விடையூதியே மேலி தரு வெண்பிரை சூடி நின்ற விடை ஊதியே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக.
புன்னை மலர், அதுக்கப்புறம் புண்டகை மலர், தாமரை மலர், அதுக்கப்புறம் கொன்றை மலர் என்று நமக்கு தெரிந்த உயர்ந்த மலர்கள் மட்டுமல்ல, சாதாரண யாரும் மதிக்காத இருக்கிற அந்த எருக்கம், ஊமத்தம் என்ற அவைகளை கூட பெருமான் இருக்கிறான். அவன் அருமையில் எளிய அழகை போட்டு என்று அருமையான தாமரை மலரை மடிவான். யாரும் சீண்டாத ஊமத்த மலரையும் எருக்கம் மலரையும் கூட அவன் எருக்கம் மலர்னா பிள்ளையர் தான் செய்கிறாங்க. ஆனா பெருமான் எருக்கம் மாலையும் ஊமத்த மாலையும் கூட அணிவான்னு ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார். இந்த இடத்துல எருக்கும் மதமத்தமும் மெலிதரு வெண்பிறையும் சூடினான். எதை சொல்றான்? எருக்க மாலையை சொல்றான், அதுக்கப்புறம் ஊமத்த மாலையை சொல்றான், சந்திரனையும் தன்னை தரணத்தை சந்திரனையும் தலைமையில சொல்றான் என்று சொல்றார். வாழ்க வாழ்க. காரூரு மென்முலை. சித்ராமா படிங்க. சித்ராம். திருச்சிற்றம்பலம். வணக்கங்க ஐயா. அனைத்து பெருமக்கள் குருடிகளுக்கும் வணக்கம். சிற்றம்பலம். வாருரு மென்முலை மங்கை பாட நடமாடி போய் காருரு கொன்றை வெண் திங்களானும் கனல் வாயதோர் ஓருரு வெண்மழு ஏந்தினானும் புனவாயிலில் சீருரு செல்வம் மல்க விரந்த சிவலோகனே. சீருரு செல்வம் மல்க பிறந்த சிவலோகனே. சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சீருரு செல்வம் மல்க இருந்த சிவலோகன். சீருரு செல்வம் அது பெருமானுடைய திருவடிதான் சீருரு செல்வம். செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வம் என்று சீருரு செல்வமாகிய திருவடி செல்வத்தை வைத்திருக்கிறவன் அதன் மூலமாக நமக்கு சிவலோகத்தை தருவான் என்று ஞான சம்பந்த பெருமான் சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பெருங்கடல் நஞ்சமுது உண்டு. செல்வமாமா படிங்க. செல்வம். பெருங்கடல் நஞ்சமுதுண்டு உகந்து பெருங்காட்டு இடைத்திருந்து இளமென்முலை தேவி பாட நடமாடி போய் பொருந்தலர்ந்தம் புறம் மூன்றும் எய்து புனவாயிலில் இருந்தவன் தன் கழல் ஏத்துவார்க்கு இடரில்லையே. பொருந்தவர் தம் புறம் மூன்றும் எய்து புனவாயிலில் இருந்தவன் தன் கழல் ஏத்துவார்க்கு இடரில்லையே. திருந்து இளமென்முலை தேவி பாட நடமாடி போய். இங்க தேவி யாரு? இங்க இருக்கிற பெரிய நாயகி. அந்த பெரிய நாயகி பாட புனவாயிற்பெருமான் ஆடுகிறார். தேவி பாட நடமாடுகிறவன் அந்த பழம்பதிநாதனாகிய புனவாயிற்பெருமான். அவனுடைய கடலை ஏற்றினால் நம்முடைய இடர்களும். அதனால சிவமும் சக்தியுமாக பெருமானை வழிபடுதல் என்ற செய்தியை சொல்றார். வாழ்க வாழ்க. மனமிகு வேலன். சாதாரண ஐயா படிங்க. சாதாரண ஐயா ரெண்டு பேரும் சேர்ந்து படிங்க ஐயா. அம்மா. சிற்றம்பலம். மனமிகு வேலன வாழற கண்வழி ஒழுகிட வனமிகு மால்வரையாளடத்தானிடம் அந்நிய இனமிகு தொல்புகழ் பாடல் ஆடல் எழில்மல்கிய புனமிகு கொன்றையன் தென்றல் ஆண்ட புனவாயிலே. புனமிகு கொன்றையன் தென்றல் ஆண்ட புனவாயிலே. சிற்றம்பலம். இனமிகு தொல்புகழ் பாடலாடல் எழில்மல்கு. பாடல் என்பது யாருக்குரியது? பெண்மைக்குரியது. அதனால தேவி பாட பெருமான் ஆடன்னு போன பாட்டிலேயே சொன்னார். ஆக ஆடல் என்பது ஆண்மைக்குரியது, பாடல் என்பது பெண்மைக்குரியது. இப்ப மாத்தி அமைச்சிட்டாங்க. ஆண்கள் பாடணும் பெண்கள் ஆடணும்ன்ற மாதிரி வச்சுட்டாங்க. அந்த நம்முடைய கலாச்சார மாறுபாடு அது. ஆனால் பெண்கள் தான் பாட வேண்டும், ஆண்கள் ஆட வேண்டும். அதுதான் நம்முடைய பழைய மரபு என்பதை ஞான சம்பந்த பெருமான் தேவி பாட நடமாடும்னு சொல்லி அந்த பாடலாடல்களே மகிழ்கின்ற இடமாக புனவாயில் அமைந்திருக்கிறது என்று ஞான சம்பந்த பெருமான் சொல்கிற பாடல். அடுத்து திருவாளர் படிக்கிறாங்களா? அம்மா படிக்கிறாங்களா? சதானந்த ஐயா
இல்லையா? வீட்டுல அம்மா தாமோதர் பாட ஐயா படிங்க. மாட்டாங்க ஐயா, அவர் மட்டும் தான் பாடுவார். தாமோதர் ஐயா படிங்க. தாமோதர் ஐயா. சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம். திருவளர் தாமரை மேவி நானும் திகழ் பார்க்கடல் அரு நிற வண்ணனும் காண்பரிய கடவுள் இடம் நரல் சுரி சங்கொடும் இப்பியும் திண்ணில மல்கிய ஒரு கடல் வெண்திரை வந்தெறியும் புனவாயிலே ஒரு கடல் வெண்திரை வந்தெறியும் புனவாயிலே. திருச்சிட்டம்பலம். சிவாய நம்ம. திருச்சிட்டம். திருவளர்னு சாமணின்னு சொன்ன உடனே மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். பெருமான் விரும்பி கேட்ட பாடல். பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு கேட்ட அந்த பாவை ஆரம்பிக்கிறது அந்த திருவம்பாவை சொல்ல ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும்னு பாடினார் அல்லவா திருவம்பாவை. அந்த பாவை வாடியால் கோவை பாடுகன்னு சொன்ன உடனே மணிவாசக பெருமான் ஆரம்பித்த சொல் இந்த திருவளர் தாமரை. முதல் பாட்டு அப்படிதான் இருக்கும். திருவள தாமரை சேர்வளர் காவிகள் ஈசதில்லை குருவளர் கோங்குமிழ் கோங்கு பைங்காந்தல் கொண்டோங்கு தெய்வ மறுமலர் மாலையோர் வல்லியினொல்கி அனநடை வாய்ந்து உருவளர் காமந்தன் வென்றி கொடி போன்றொழிர்கின்றதே. தித்திக்கும் இந்த திருக்கோவையார்னு சொல்லுவாங்க. என்ன பல பேரை தொடர்றதே இல்லை, ரொம்ப கஷ்டம். அது படிக்குது என்ன பெரிய கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லை. திருவாசக முற்றோதல் பண்றோம், நீத்தல் விண்ணப்பம் படிக்கிறான், கட்டளை கலைத்துறை அதை படிக்கிறீங்கல்ல, அதுல என்ன சந்தமோ அதே சந்தம் தான். இதுவும் கட்டளை கலைத்துறை தான். பாட்டு மேல போட்டிருக்கோம். திருக்கோவையார் புத்தகத்தை எடுத்து பார்த்தா போதும். 400 பாட்டும் கட்டளை ஒரே மாதிரி இந்த ராகத்துல தான் பாடிருக்காரு. கட்டளை கலைத்துறை பாடிருக்காரு. திருவாசகர் வெவ்வேறு ராகத்துல பாடியிருக்காரு. ஆனா இது ஒரே ராகம்தான், திருக்குறுந்தொகை மாதிரி. அதனால அந்த திருவளர் தாமரை ஞாபகம் வருது. பெருமான் குருவடிவாக வந்து நம்ம குருவளரு பொங்குமிழ் கொங்கு பைங்காந்தல் பெருமான் குருவடிவாக வந்து தரிசனம் தருகிறான் என்று சொன்ன திருக்கோவையார். அந்த திருக்கோவையார் நம்ம நிச்சயமா படிக்கணும். அதை படிக்கிறதே இல்லை. என்ன திருவாசக முற்றுவல் பண்றவங்க திருக்கோவையார முற்றுவல் பண்ணணும். இல்லைன்னா 2 கண்ணுல 1 கண்ணு காணாது போயிடும். திருவாசகம் படிக்கிறோம். பலவிதமா புத்தகங்கள் திருவாசக புத்தகம் நாட்டுல வெளியில வந்தது, பலவித பதிப்புகள். அதே மாதிரி திருக்கோவையாரம் முற்றுவதல் பண்ணணும். அதுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த பாட்டு திருவளரு தாமரை மேவினானும்னு ஞான சம்பந்தர் திருக்கோவையாரை நினைவுபடுத்த பாடலாக இந்த பாட சொல்லி இருக்கிற சொன்ன. வாழ்க வாழ்க. பொதியன பெயரினாரும். பணப்பாக்கம் சிவ பரிமளாம்மா. பரிமளாம்மா. சரி கேட்கலாம். அடுத்து சிவ செல்வி ராஜம் படிக்க. திருச்சிற்றம்பலம். சிவாயனம் ஐயா. ஐயா எத்தனாவது பாடலுங்க ஐயா? 10வது பாட்டுமா. போதியன பெயரினா. பதிகத்து நம்பர் சொல்லுங்க. பதிகம் 3ஆம் திருமுறையில 11வது பதிகம்மா. 11வது காந்தார பஞ்சமத்துல. மூணாம் திருமுறையில 11வது பதிகம். சரிங்க சரிங்க. 10வது பாட்டு. போதியன பெயராயினா அரும் போதியன பெயராயினாரும் பொறியில் சமந்தாதியுரைப்பன கொண்டயர்ந்தளர் வெய்தன்மின் போத வீழ்த்தன் பொழில் மல்குமந்தன் புனவாயலில் வேதனை நாடரும் ஏத்துவார் மேல் வினை வீடுமே ஏத்துவார் மேல் வினை வீடுமே. திருச்சிற்றம்பலம். சிவாயமே. நன்றிங்க. சாதி உயர்ப்பன கொண்டு அயர்ந்து தளர்வெய்தி. யாரு சாதியை பத்தி பேசுறாங்களோ அவர்கள் சமணர்கள். சமன் சாதியர் அவர்கள் உரைப்பன. அந்த சாதியை பத்தி உரைப்பவர்கள் யாரு? சமணர்கள் தான் சொல்றாரு ஞானசம்பந்த பெருமான். அதனால என்ன ஆச்சு?
அவர்கள் அயர்ந்து தளர்ந்தார்கள்னு சொன்னார். அதனால யாரும் சாதி பத்தி பேசக்கூடாது. இதுதான் நம்முடைய பழைய மரபு. பெரிய புராணத்துல எல்லாரும் நாயன்மார்களை பலவேறு குலங்களை சொன்னாலும் அதெல்லாம் என்ன பண்ணாரு, ஒருமைப்படுத்தி அதெல்லாம் குயவனார் முதல் பாணவனார சமமா வைத்தார்கள். அதனால சாதியை பத்தி பேசினா அவர்களாம் அறிவில்லாத நாய்கள்னு திட்டுறார் நம்முடைய மணிவாசக பெருமான். சாதி குலம் புறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலினாயேனை அல்லலறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறருருவம் யான் எனது என் உரைமாய்த்து. அவ சாதியை பத்தி பேசினா யான் எனது என்ற குணம் வரும், ஆணவம் வரும். அந்த ஆணவத்தில் அடங்குவானால் யாரும் சாதியை பத்தி பேசக்கூடாது. அப்படி பேசின அவர்கள் அறிவில்லாத நாய்கள்னு சொன்னது மணிவாசக பெருமான். இந்த செய்திகளை நம்ம முறைப்படி கொண்டு போய் சேர்க்காதனால சைவம் புறம் தள்ளப்பட்டது. இந்து சமயம் ஜாதியை பத்தி பேசுன்னு அடுத்தவன் திட்டத்துக்கு நம்ம வழி கொடுத்துறோம். சாதியை கடுமையாக தின்றவனுடைய நாயன்மார்கள். அதனால சாதி உரைப்பதனாலே என்ன வரும், உடம்புல தளர்ச்சி வரும், அயர்வு வரும், யான் எனது என்ற செருக்கு வரும் என்று சொன்னது சைவ சமயம். இதையெல்லாம் முறைப்படி சமுதாயத்துல கொண்டு போய் சேர்க்கல நம்முடைய பெரியவர். வெறும் பக்தின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பண்ணிட்டாங்க. ஆனால் அரசியல் பேசுகிற போது இந்த செய்தியெல்லாம் சொல்லணும். யாராவது சொல்றானா? யாரும் சொல்றதே இல்லை. என்ன பண்றது என்ன? அதனால வெறும் பக்தி பூஜை அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் யார் எது சொன்னாலும் எல்லாத்துக்கும் தலையாட்டுறோம். அப்படி இல்லை. நம்முடைய முன்னவர்கள் நமக்கு பலவேறு உலகியல் செய்திகளையும் அருளியல் செய்திகளையும் தந்து விட்டு போயிருக்கார்கள். பயன்படுத்தாது நம்முடைய குறை. பயன்படுத்தினால் இதை விட உயர்ந்த சமயம் வேறு ஏதும் இல்லை. அதனாலதான் சொன்ன நானு, என்ன வளம் இந்த திருமுறையில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வேறு முறையில். திருமுறை தவிர வேற எதுவும் வேண்டாம். திருமுறையை படிச்சா எல்லாம் வரும். உலகியல் பேசலாம், அரசியல் பேசலாம், இன்னும் கேட்டா நம்முடைய அருளியலும் சித்தாந்த கருத்துக்களையும் பேசலாம். எல்லா விதமான செய்திகளை முறைப்படி பயன்படுத்துவது நம்முடைய கடமை. அப்படி பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த திருமுறை பாராயணத்துடைய வழியாக இருக்க வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. பொற்றொடி ஆழ்வுமை 11வது பாட்டு. நடராஜ ஐயா படிங்க. யார் படிக்கிறா? ஆண்டாள் அம்மா படிங்க. பாட்டுங்க. கடைசி பாட்டு 3ஆம் திருமுறையில 11வது பாத்தீங்கன்னா 11வது பாட்டு. சிவாத்தின் சித்தம். திருச்சிற்றம்பலம். பொற்றொடி ஆளுடைமை பங்கன் மேவும் புவன வாயிலை கற்றவர் தந்தொழுதும் செய்யில்லார் நடத்த காழியான் நற்றமிழ் ஞான சம்பந்தன் தமிழ் தன் மாலையால் நற்றமையில் பாடலேத்துவார் வல்லவர் அருள் சேர்வாரே. அற்றமிழ் பாடல் கேற்று வல்லார் அருள் சேர்வாரே. சிவா திருச்சிற்றம்பலம். நற்றமிழ் ஞான சம்பந்தன் சொல்ல தமிழ் நன்மையால். தமிழ் என்பது நமக்கு நன்மையை தரக்கூடியது. அந்த தமிழ் நன்மையை பயன்படுத்தாமல் நம்ம என்ன வேற ஏன்னா பயன்படுத்த நமக்கு என்ன வரும்? தீமை வரும் என்பதை சொன்னாமலே சொன்ன ஞான சம்பந்தர். தமிழ் நன்மைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய தாய்மொழி நாம் அதை பயன்பட நமக்கு நன்மை விளையும். அதை விட்டுட்டு வேற மொழியை பயன்பட நமக்கு தீமை தான் வரும். அந்த தீமையை பத்தி சொல்லாம நன்மையை பற்றி பேசினார். தமிழ் நன்மையால் அற்றமிழ் பாடல் ஏத்தவல்லார் அருள் பெறுவாரே. அதனால தமிழிலாலே நன்மை பெறலாம், அதனாலே அருளை பெறலாம். அல்லாவிட்டால் நம்ம தீமையின் மூலமாக வேற எதனா பெறலாம். மண்ணிலே பிறந்திருந்து மண்ணாவதற்கு ஒருப்படுவோம் என்று சொல்லி இப்ப மணி இப்ப 6:10 ஆயிடுச்சு. ஐயா அடுத்த பதிவு நேரம் இருக்கும் ஐயா. நாளைக்கு படிச்சுக்கலாம் ஐயா. ஐயா நாளைக்கு படிச்சிடலையா? டைம் ஆயிடுயா. அதனால பொன்னூசல் பாடி வாழ்த்து. படிக்க. நஞ்சமர் கண்டத்தன்
அண்டத்தவர் ராதன் மஞ்சு தூய்மாட மணி உத்தர கோசமங்கை சொலால் தன்னோடு கூடி அடியவர்கள் நெஞ்சிலே நின்று அமுதூரி கருணை செய்து துஞ்சல் பிற பருப்பால் தூய புகழ் பாடி குஞ்சமார்வெல் வளையார் பொன்னூசலாடாமோ குஞ்சமார்வெல் வளையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வாழ்த்து. படிங்க. சாம்பசிவ எப்படி? நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். ஐயா நடராஜன் ஐயா பேசுறீங்களா? இருக்கிறாருங்கய்யா, வாங்கய்யா. குரல காணுமே. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுயா, சொல்லுங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவனடியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே நாம் தற்போது 3ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். இந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய ஐயா நன்றிங்க ஐயா. அப்படி நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் ஐயா அவருடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை வழிநடத்திய தொகுத்து வழங்கிய ராஜா ஐயா அவருடைய பொன்னார் திருவடிகளும் வணங்கி நிகழ்ச்சியை பொழிப்புரை வாசித்த ஐயா சாம்பசிவம் ஐயா அவருடைய பொன்னார் திருவடிகளும் வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாங்க ஒரு நாள் காலை நிகழ்ச்சியில பொழிப்புற வாசிச்சாரு படிக்க. அவர் பொழிப்புற வாசிக்கல, பெரிய புராண பாடல வாசிக்கிறாரு. பெரிய புராணம் அது எப்படி சொல்லணும்? தேவாரத்துக்குரிய பெரிய புராண பாடல். பொதுவா நம்ம தேவாரம் மட்டுமே படிச்சுவோம். இது ஒரு தனி கம்பார்ட்மெண்ட், அது ஒரு தனி கம்பார்ட்மெண்ட். அப்படி இல்ல. மாயை தனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாய அமுக்கவும் மலம் சாய அமுக்குவதற்கான பெரிய புராண பாடல். பண்பத்தை தெரிஞ்சா நம்ம மாயதனை உதரலாம். அந்த தலங்களை பற்றி விவரம் சேர்ந்தால் வினைகள் கடலாம். பெரிய புராணம் படித்தால் யான் எனது செருக்கு அரும். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி அமைத்திருக்கிறோம். அதுக்காக நம்முடைய மலங்களை எல்லாம் சாய்ப்பதற்காக ஆணம் அடங்குவதற்காக ஐயா பெரிய புராணத்தை தனம் படிக்கிறார். வாழ்க. ஆமாங்க, நன்றிங்க ஐயா. சாம்ப சித்துமலாம் என்னுடைய ஆணம் அடங்கணும்னு பெருமானுடைய இது. வாழ்க வாழ்க. நன்றி. அதே எப்படி சொல்லணும்னு தெரியாம தான் தேடி பிடிச்சு பாடுறாரு அவரை. பெரிய புராண பாடல் காலை நிகழ்ச்சியில பெரிய புராண பாடுறாரு, சாயந்தரத்துல படிப்பார், இரவு நிகழ்ச்சியில. அதான் சொல்லி காட்டுறோம் இல்லையா? நீங்க மாத்தி சொல்லிட கூடாது, அவளை சொல்றோம். வேற என்ன? ஆமா, நன்றிங்க. வாழ்த்து அம்மா மாருங்க யாருன்னு படி சொல்லுங்க. வாழ்த்து யார்? சாம்பசிவா யார் பாடுறது? வாழ்த்து சித்ராமா படிக்கலாம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவிலை கண்ணினில் அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா இனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்கழலார் அபிராமி கடைக்கண்களே. தன்னடைந்தார் இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதியில் பிரமபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி பத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தோர் போகங்கள் பலவடைந்தார் புண்ணியரே. சிலையது வெஞ்சிலையாக திறமூன்றெறி செய்த இலை நூனை வேல் தடக்கையே ஏந்திழையாளொடு கூரன் அலை புனல் சூழ் பிரமபுரத் தருமணியை அடிபணிந்தால் நிலை உடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே. வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.
கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்னைந்தைத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சியே கம்பனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க ஐயா. விடைபெறலாமா? செய்தி வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. திருப்புண வாயில் பதிவு நல்ல பதிவா இருக்கு. என்னங்கய்யா? திருப்புண வாயில் பதிவும் நல்லா சிறப்பா இருக்குயா. அதுல அந்த ஜாதி இதெல்லாம் பத்தி நான் கரெக்டா சொல்றேன் ஐயா. முன்னாடி ராமேஸ்வரத்துல ராமாயணத்துல பல செய்திகளை சொன்னார்லவா? ஆமா நல்லா இருக்கு. ரெண்டுமே சிறப்பா இருக்கு. வாழ்க வாழ்க. சொல்லலாம், 4 பேர் சொல்லலாம். வேற ராமாயணத்தை படிக்கிறவன் ராமேஸ்வர பெருமானை நினைக்கிறது இல்ல. அதற்கான அந்த சிந்தனை ஓட்டத்தை ஞானசம்பந்த பெருமான் ராமாயண செய்திகள் மூலமாக தந்திருக்கிறார். நிறைய செய்திகளை தந்திருக்கிறார். மீண்டும் ஒருமுறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இந்த இரவு 9:45 நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சிந்தித்தவர்கள் அந்த நிகழ்ச்சியில் நண்பர்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஏன் ராமேஸ்வர